ஹாய் டியர்ஸ், வணக்கம். நான் சங்கீதா. இது தினந்தோறும். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் மேக் பண்ண போகிறோம். இந்த ட்ரிங்க் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உடம்பில் அங்கங்கே தேவையில்லாமல் இருக்கிற கொழுப்புகளை ஈஸியாக கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செம்ம சூப்பராக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். அது இது எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு, அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நான் புதுசாக வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், சங்கீஸ் vlogன்னு சொல்லி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட ரெகுலர் ரொட்டீன் வீடியோலாம் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு கொடுத்த ஆதரவு மாதிரி அதுக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணுனாலும் குடிக்கலாம். ரொம்பவே வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் விடாமல் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே இது வந்து ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஈஸியாக நம்ம மேக் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிக்கட்டும். இது கூட நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை வந்து நல்லா தட்டி சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். நம்ம இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்கிறதுனால நம்மளுக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்கலாம். அது எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து நம்ம குடிக்கிறப்ப நம்மளோட பசி ஆகிற இது வந்து கம்மியாகும். அப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட் லெவல் வந்து நீங்கள் கம்மியாக எடுத்துக்குவீங்க. இன்னொன்று, நம்மளுக்கு இம்யூனிட்டியும் நம்ம சாப்பிடாமல் வெயிட் லாஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு அது இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவோம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணவும் இந்த மாதிரி ட்ரிங்க்கெல்லாம் குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து அது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து அந்த மாதிரி நம்ம குடிக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்கிறது. வெயிட் லாஸ் ட்ரிங்க் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து காலையில் நைட்டு சாப்பிடாதுக்கு முன்னாடி குடிக்கணும். நைட்டு பார்த்திங்க அப்படின்னா தூங்குறதுக்கு சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து குடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ட்ரிங்க்கு. இந்த ட்ரிங்க்கில் எந்த ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்குமே அந்த மாதிரி தான் குடிக்கணும். ஒரு சில ட்ரிங்க் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா மதியம் அந்த மாதிரி குடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது கூட மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, ஒரு 10 மிளகு இருக்கும், அதுதான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சப்போஸ் தட்டி சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் வந்து சும்மா இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நான் 2வது கொஞ்சம் லைட்டாக பெப்பர் சேர்த்துக்குவேன், அதுக்காக அளவாக இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கு பாதி தண்ணி வந்து கம்மியாகணும். அந்த அளவுக்கு அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அது நம்ம போட்டிருக்கிற பொருள் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கணும். அதுக்காக தான். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்கலாம். இது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காலையிலையும் நைட்டு இந்த ட்ரிங்க்குன்னு இல்லை, நிறைய வெயிட் லாஸ் ட்ரிங்க் இருக்குது, அதை கூட நீங்கள் குடிக்கலாம். இந்த காலையிலையும் நைட்டு இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை குடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அளவாக சாப்பிட்டுக்குங்க. 1 இட்லி 2 இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டு மதியம் கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டுக்கலாம். நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 to 7 மணிக்குள்ளே சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 6 to 7க்குள்ளே சாப்பிட்டு நம்ம 8 9 மணிக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்கை குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆயிரும். நீங்கள் பெருசாக டயட்டு எக்ஸசைஸ் எல்லாம் எதுவும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் வந்து இந்த ட்ரிங்க்கு கூட நீங்கள் சாப்பாடை மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கங்க. நீங்கள் வீட்டில் எப்போவும் சாப்பிட்ற சாப்பாடே சாப்பிடுங்க, ஆனால் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆயில் ஐட்டம்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ நான் லைட்டாக வந்து இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து சூப்பு மாதிரி குடிப்பேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 90% நிறைய ட்ரிங்க்கெல்லாம் நான் சூப் மாதிரி தான் குடிப்பேன். ஒரு சில ட்ரிங்க்குக்கு மட்டும் நான் ஹனி சேர்த்துக்குவேன். இன்றைக்கி இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே பெப்பர் சேர்த்துருந்தா உடைக்காமல் தான் சேர்த்துருந்தேன். இப்போ லைட்டாக மட்டும் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குல்ல, சூப்பு மாதிரி இருக்குல்ல, அதுக்காக நான் இப்போ கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி குடிக்கிறப்ப நம்மளுக்கு சூப்பு குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வெயிட் லாஸ் ட்ரிங்க் மாதிரியே இருக்காது. காலையில் எழுந்திரிச்சது டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சூடாக வெதுன்னு ஏதோ ஒன்று குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மைண்ட் நல்லா செட் ஆகிடும். இல்லைனா ஒரு சில பார்த்திங்கன்னா டீ காஃபி குடிப்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் டீ காஃபி குடிக்கலாம் சுகர் இல்லாமல். அந்த மாதிரி கொஞ்சம் கூட சுகரே நம்ம எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்காது. வாரத்துக்கு ஈஸியாக ஒரு 2-3 கிலோ வரைக்கும் நீங்கள் கம்மி பண்ணலாம். இதை ஃபாலோ பண்ணாலே போதும். பெருசாக டயட் எக்ஸசைஸு வாக்கிங் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும், அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நான் சங்கீஸ் vlogsன்னு ஒரு நியூ சேனல் வச்சுருக்கேன். அதில் என்னோட ரொட்டீன் வீடியோலாம் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Yes, thank you. Bye bye.